ஃபர்ஸ்ட் இந்த சரவண டிராவல்ஸுக்கு மிக 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 நன்றி சொல்லிக்கிறேன். நான் முதல்லயே நன்றி சொல்லிடுறேன். நான் காசிக்கு போறோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது சரவண டிராவல்ஸ் நம்பரை வாங்கி சார் ஃபோன் பண்ணல, சீனிவாசன் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி கேட்கும்போது போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் கேட்டேன். அவருக்கெல்லாம் சொன்னார், சார் ரொம்ப சந்தோஷம் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, எங்கள் அசோசியேஷனில் பிசினஸ் வியாபாரிகள் சங்கத்தில் வந்து எல்லாரையும் வந்து ஒரு 40-50 பேர் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற பிளான்ல தான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணது. ஆக்சுவலாக நான் ஃபோன் பண்ணது அடிக்கி. அதுக்கப்புறமா வந்து அந்த சங்கத்தில் வந்து ஒரு சில பேர் இவ்வளோ காஸ்ட்லியா வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நெகட்டிவ் அப்ரோச் வந்ததுங்க. சார் அப்படியே சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நாங்கள் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு 15-16 ரூபாயில் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டாங்க ஒரு குரூப். அப்போ அவங்களை அனுப்பிட்டேன். நான் அப்போ போகல நான் அவங்களோட. சரி அதுக்கப்புறமா என்னுடைய ஆசை அப்படியே இருந்தது. சரி சரி எப்போ போகணும்னு சொல்லிட்டு ஒரு 5 மாசத்துக்கு அப்புறமா 2 மாசத்துக்கு அப்புறமா நான் வந்து அவர் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதம் பிளானிங் இருக்கு சார், என்ன டிக்கெட் இருக்கா என்ன அதுன்னு கேட்டதுக்கு சார் இருக்கு சார் போகலாம் சார் அப்படின்னாரு. அது பேசிட்டு ஒரு 2-3 நாளைக்குள்ள என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு தான் நேற்றுக்கு. சரி டக்குன்னு செட் ஆச்சு. அது அப்புறம் ப்ரோக்ராம் மறுபடியும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு எனக்கு அது. சார் அதுக்கப்புறம் தள்ளிட்டு அவனுக்கு கல்யாணமே ஒரு 3 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறமா சார் போகணும்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் ஏர்லியாக புக் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலாக ஒரு 1.5 months 2 months பேக் நான் அவருக்கு சொல்லிட்டு நான் அட்வான்ஸ் அனுப்பிட்டேன் நான். சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வேற டூர் டிராவல்ஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியர் தான். அவங்க வந்து அப்போ சொல்லும்போது அமௌண்ட் கம்மியாக இருக்கு, எப்படி இருக்குமோ என்னவோ பார்த்துக்க அப்படின்னாங்க. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 2 டைம் பேசும்போது அவர் வந்து எனக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தாரு வேலூர்ல. சார் யார் சார் வேலூர்ல போயிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் நம்பர் கொடுத்தாரு. அவருக்கு நான் பேசுறேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் நான் அவர்கிட்ட பேசும்போது டாக்டர் சார் ஒரு சிஎம்சி டாக்டர் ஆக்சுவலா கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாரு. சார் இஸ் இட் ரைட் டைம் டு டாக் வித் யூ சார் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னாரு. இன்னும் சரவண டிராவல்ஸ் காசிக்கு டூர் போகணும் அப்படின்னா சார் ஐ வில் கால் இன் வித் 10 minutes அப்படின்னாரு. கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃபோன் பண்ணார். அப்புறமா ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி நீங்க யாரும் எனக்கு தெரியாது, நீங்க கேட்டிருக்கிறீங்க சீனிவாசன் சரவண டிராவல்ஸ் சொல்லிட்டீங்க, நான் எதுவுமே சொல்ல விரும்பல, தைரியமா போயிட்டு வாங்க, சூப்பரா பண்ணுவார், நீங்க எந்த விதமான யோசனையும் பண்ணாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ இமீடியட்டா நான் டிசைட் பண்ணிட்டேன். சார் போகும்போது இவருடைய டூர் டிராவல்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி தான் எங்க ஃபேமிலியில் கூட எல்லாருமே ஒரு 2-3 பேர் வேணாம்னு சொன்னா கூட இல்லை நான் இதுலேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு நான் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன்.